ஏஐ நோக்கிய பயணத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் கற்றுட்ருக்கோம். பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஹலோ வேர்ல்ட் பார்த்துருக்கோம், ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், வேரியபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் கண்டிஷனல்ஸ் பார்த்துருக்கோம், லூப் எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் லிஸ்ட்டு பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் வந்து டிக்ஷனரி அப்படின்றது என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம எந்த டூலுமே யூஸ் பண்ணல. ப்ரௌசரில் ஜஸ்ட் google.comல ஆன்லைன் பைத்தான் கம்பைலர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணால் அந்த OneCompiler.com அப்படின்னு ஒரு லிங்க் வரும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோ போய் பாருங்கள். இந்த பிளேலிஸ்ட்டில் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமில் அதில் வந்து எப்படி இந்த இந்த பர்டிகுலர் லிங்க் வர்றது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ப்ரௌசரில் நீங்கள் OneCompiler.com/python வந்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இந்த லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக கோட் அடிப்போம். இந்த ரைட் சைடு அவுட்புட் அப்படின்ற செக்ஷனில் நம்மளுடைய ப்ரோக்ராமோட அவுட்புட் வரும். ஏதாவது ப்ரோக்ராமுக்கு இன்புட் கொடுக்கணுன்னா இந்த இடத்துல கொடுப்போம் நம்ம. ஓகே, ஸோ இது ஹலோ வேர்ல்டு பிள்ளையார் சொல்லி ப்ரோக்ராம் முதல் ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணால் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்றது வருது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் வந்து நம்ம டிக்ஷனரி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து நம்ம லிஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். டிக்ஷனரியும் வந்து லைக் அ லிஸ்ட்டு தான், ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம என்ன க்ரியேட் பண்ணாலுமே எல்லாமே வந்து அந்த இண்டெக்ஸஸ் வந்து இன்டீஜர்ஸாக பார்த்தோம். இண்டீசஸ் ஆர் இன்டீஜர்ஸ் இன் லிஸ்ட். அதாவது ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணோன்னா இது மாதிரி லிஸ்ட்டு வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1 2 3 அப்படின்னு. இப்போ இந்த வேல்யூ நமக்கு 1 வேணும் அப்படின்னா எல் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி நம்ம அதை ரன் பண்ணி பார்ப்போம். சும்மா பிரிண்ட் எல் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி பண்ணோம் அப்படின்னா 1 அப்படின்னு வரும் பாருங்கள். இதே நமக்கு செகண்ட் வேல்யூ வேணும்னா எல் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். இதே இதில் டிக்ஷனரியில் நமக்கு என்னென்னா இந்த இண்டெக்ஸஸை நம்மளே க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Dictionary contains collection of indices. Okay, they are called keys. Okay, அதே மாதிரி லிஸ்ட்டில் உள்ள அந்த இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது அண்ட் a collection of values. ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, ஈச் கீ ஹேஸ் இட்ஸ் அசோசியேட்டட் வேல்யூ. ஓகே, அதே மாதிரி இந்த கீ அண்ட் வேல்யூ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ டிக்ஷனரி அப்படிங்கிறது என்னென்னா, ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு கீ இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கீழே பார்ப்போம். பட் ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து ஒரு மேப்பிங் ஃப்ரம் கீ டு வேல்யூ. இப்போ நம்ம எல் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த மாதிரி எல் ஆஃப் 0 பண்ணாமல் நமக்கு எல் ஆஃப் ஒரு பர்டிகுலர் கீ அதோட வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக பார்க்கணுன்னா நம்ம டி ஈக்குவல் டிக்ட் அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணோன்னாலே ஒரு எம்டி டிக்ஷனரி க்ரியேட் ஆயிரும். இது வந்து பிரிண்ட் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பிரிண்ட் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எம்டி டிக்ஷனரி எடுத்து பாருங்கள். ஸோ லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணோம். டிக்ஷனரி க்ரியேட் பண்ணோன்னா இந்த பேராந்தசிஸ். ஸோ ஒரு எம்டி பேராந்தசிஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து டிக்ஷனரி. இப்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா டி ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அதை முட்டை அப்படின்னு சொல்லலாம், இல்லை பூஜ்ஜியம்னு சொல்லுவோம், இல்லை சுழின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி டி ஆஃப் 1 அதை வந்து என்ன சொல்லலாம்னா 1 அப்படின்னு சொல்லுவோம். டி ஆஃப் 2. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு இங்கிலீஷ் நம்பருக்குமே அதோட தமிழ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், அப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். நம்ம ரன் பண்ணால் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். 0க்கு ஓ போடல. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா பூஜ்ஜியம்னு சொல்லுது பாருங்கள். 1 அப்படின்னா 1ன்னு அர்த்தம், 2 அப்படின்னா 2ன்னு அர்த்தம். இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் டி ஆஃப் 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து
ஒன்றுன்னு வருது பாருங்கள். ஸோ டிக்ஷனரி அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெஃப்ட் சைடில் உள்ளது இது எல்லாமே கீ. ஸோ டி ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பாருங்கள். இந்த 0 அப்படிங்கிறது கீ, அதே மாதிரி 1 அப்படின்னு சொல்கிறது கீ, 2 அப்படின்னு சொல்கிறது கீ. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு டி ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி சும்மா தப்பாக கொடுப்போம். அப்படி கொடுத்தாலுமே அதை எடுத்துக்கும். பாருங்கள், டி ஆஃப் 3 ஈக்குவல் 1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 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 வேல்யூ பல கீக்கு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படிங்கிறதுக்கு 1ன்ற கீக்கும் இருக்குது, 3 அப்படிங்கிற கீக்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ திரும்பியுமே 1 அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது ஓவர் ரைட் பண்ணிடும். இப்போது அதுக்கு பதிலாக நம்ம வந்து வேறு ஏதாவது கொடுப்போம், 3 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். 3 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே 1ஓட வேல்யூ வந்து அப்படியே ஓவர் ரைட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஒரு தடவை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு திரும்ப அதையே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓவர் ரைட் ஆகிரும். அதே இது வேல்யூ வந்து பல தடவை இருக்கலாம். கீ வந்து ஒரு டிக்ஷனரியில் ஒரு தடவை தான் இருக்கணும், ஒரு வீட்டுக்கு ஒரு சாவி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம வந்து பல வீடு வாங்கலாம், பல வீடு வச்சுருக்கலாம், ஆனால் ஒரு வீட்டுக்கு ஒரு சாவி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் டிக்ஷனரி. ஸோ இப்போ உங்களுக்கு டிக்ஷனரி அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெஃப்ட் சைடில் உள்ளதோட பேர் வந்து கீ, ரைட் சைடில் உள்ளதோட பேர் வந்து வேல்யூஸ். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பேசிக் இது பார்த்தோம். இப்போ நம்ம அதையே வந்து வேறு மாதிரி பார்ப்போம். D2 நம்ம டிக்ட் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணோம். இப்போ வந்து இதில் வர்ற மாதிரியே நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி க்ரியேட் பண்ணுவோம். print D2 பாருங்கள். ஃபஸ்ட்டு 0 0, அதே மாதிரி 1 1 2 2 3 3. அடுத்தது வந்து டி ஆஃப் 1 பிரிண்ட் பண்ணுறோம். டி ஆஃப் 1 வந்து நமக்கு தெரியும் 1 பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். இங்கே வந்து க்ரியேட் பண்ணது வந்து 0 0 1 3 2 2, அதை பிரிண்ட் பண்ணிடுச்சு D2 அப்படிங்கிறது. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, there can be only one key, or அதை வந்து எப்படி சொல்லலாம்னா keys are unique அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டிக்ஷனரியோட லென்த் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லென்த் ஆஃப் டி. இப்போது லென் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு லென் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி ரன் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிக்கு பார்த்தீங்கன்னா 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 4 எலிமெண்ட்ஸ்னால லென்த் ஆஃப் டி 4 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிண்ட் 1 இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ 1 இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா 1 இன் டி இது இருந்தது அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இருக்குது, அதனால் ட்ரூன்னு வருது. இப்போ நம்ம 5 போய் செக் பண்ணுவோம், 5 இருக்கா அப்படின்னு சொல்லி. 5 இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ஸ், 5 இல்லை, நம்ம டிஃபைன் பண்ணல. 0 1 2 3 இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ரொம்ப பேசிக்கான ஒரு இதுதான். நீங்கள் நம்ம அதையும் டைப் பண்ணிடுவோம். பிரிண்ட் 1 இன் டி. ஃபஸ்ட்டு 1 இருக்குது, அதை ரன் பண்ணுவோம். 1 இருக்கிறதுனால ட்ரூ வருது. அடுத்து 5 இருக்கான்னு செக் பண்ணுறோம், அது இல்லை, அதனால் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இதே இது இஃப் யூ வாண்ட் ஒன்லி வேல்யூஸ், ஸோ வேல்யூஸ் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா வேல்யூஸ் மட்டும் வந்துருப்பாங்க. டிக்ட் வேல்யூஸ், அதில் வந்து 0 1 2 3 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ வேல்யூஸ் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம அப்படி பண்ணலாம். இப்போ வேல்யூஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸே நம்ம செக் பண்ணலாம். முதல் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல 1 இன் டி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன பண்ணுதுன்னா கீ இந்த பர்டிகுலர் கீ இருக்கான்னு செக் பண்ணும். ஆனால் அதில் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் வேல்யூ இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா அதோட வேல்யூஸ் எடுத்துகிட்டு
இப்போ நம்ம 1 in d.values இருக்கான்னு பார்ப்போமா. ரன் பண்ணுவோம். ரன் பண்ணால் ட்ரூன்னு வருது பாருங்கள். ஏன்னா 1 அப்படிங்கிறது இருக்குது. அதே இது நம்ம 5 அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம் அப்படின்னா d.values 5 இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா 5 இல்லை. அதனால தான் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ரொம்ப பேசிக்கான ஒரு டிக்ஷனரி ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோம். இதையே இன்னும் கொஞ்சம் ஹை லெவலாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டிக்ஷனரியில் எப்படி லூப் பண்ணுறது, டிக்ஷனரியில் எப்படி டிக்ஷனரியிலேருந்து லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் லிஸ்ட்லேருந்து டிக்ஷனரி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற கண்டென்ட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இதை மட்டும் நம்ம ஒரு டிக்ஷனரியை ஏற்கனவே நம்ம லிஸ்ட்டில் ஒரு லிஸ்ட்டில் உள்ள எல்லா எலிமெண்ட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போது பிரிண்டிங் ஆல் எலிமெண்ட்ஸ் இன்னொன்று என்ன சொல்லலாம்னா ஆக்சஸிங் ஆல் த டிக்ஷனரி எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன் எ லூப். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் நம்ம. ஸோ ஃபார் எக்ஸ் இன் டி, எக்ஸ்ன்றது ஒரு சின்ன லோக்கல் வேரியபிள் தான். பிரிண்ட் ஃபஸ்ட்டு பிரிண்ட் என்ன பண்ணுறோன்னா கீ, எக்ஸ் அப்படிங்கிறது கீ. நமக்கு டிக்ஷனரி எக்ஸ் இன் டி அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸ் அப்படிங்கிறது கீ தான் வரும். ஸோ இப்போ அந்த வேல்யூ வேணும் அப்படின்னா டி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணோம். ஸோ பிரிண்டிங் ஆல் எலிமெண்ட்ஸ் in dictionary in a loop அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஒரு லூப் முடிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த இன்டென்டேஷனை ஸ்டார்டிங்கில் கொண்டு போயிட்டோம்னா, அதாவது ஒரு டேப் இருந்தது அல்லது ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா இது எல்லாமே பார்ட் ஆஃப் த லூப். நம்ம ஸ்டார்டிங் கர்சரை ஃபஸ்ட்டு லொக்கேஷனுக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த லூப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரிண்ட் இப்போ நம்ம எண்ட் அப்படின்னு சொல்கிறக்கா ஒரு கோடு போடுவோம். ஸோ ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு பார்ப்போம் என்ன வருதுன்னு பாருங்கள். பிரிண்டிங் ஆல் எலிமெண்ட்ஸ் இன் டிக்ஷனரி இன் எ லூப். ஃபஸ்ட்டு பாருங்கள் 0 அப்படின்னா அது 0, அதாவது எக்ஸ் 0, டி ஆஃப் எக்ஸ் தான் 0. அடுத்தது நெக்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது 1 வந்திருக்கு, டி ஆஃப் எக்ஸ் 1, 2 வந்திருக்கு 2, அதே மாதிரி 3 வந்திருக்கு 3. ஸோ ரொம்ப பேசிக்கான ஒரு இது தான் பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி லிஸ்ட்லேருந்து டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறது, டிக்ஷனரியிலேருந்து லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அந்த கான்செப்ட் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு அவங்களோட நெட்வொர்க்கில் ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஏஐ நோக்கிய பயணத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஏஐயோட அடித்தளத்தை கற்றுக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் ஏஐயில் நிறைய கான்செப்ட்ஸ், டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ், அதுக்கப்புறம் டென்சர் ஃப்ளோ, அதுக்கப்புறம் நம்ம நியூரல் நெட்வொர்க்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே படிக்க போகிறோம். ஸோ இதெல்லாமே படித்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்களோ அந்த டூல்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வீடியோ வர வரைக்கும் உங்கள்கிட்ட சைனிங் ஆஃப். பாய்.